இன்னி வரைக்கும் சும்மா பேரளவுல அப்படியே பேசிட்டு இருக்காங்களே தவிர இந்தியாவும் வளர்வது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை, பிடிக்காது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. டு பி ஃப்ராங்க், ஃப்ரம் டே ஒன் இது இந்த எஸ்கலேஷன் நான் சொல்றது 27th February 2026 இன்னி வரைக்கும், அன்னைக்கு 27th நடந்ததே ஒரு பேச்சுவார்த்தை தான். அந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படலைன்னு ஒன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அந்த தாக்குதல் பண்ணாங்க. இஸ்ரேல் தான் முதல்ல தாக்குதல் பண்ணாங்க. அதாவது அப்சல்யூட் கயோஸ்ல ஒரு ஆட்சி செய்யறது யாருன்னே தெரியாத போது, நம்ம தமிழ்நாட்டை சொல்ல, நான் ஜென்ரலா உலகத்துல எந்த ஒரு நாடா இருந்தாலும் ஒரு யார் ஆட்சி செய்யறதுன்னே தெரியாம ஒரு ஒரு மோசமான ஒரு நிலையில அந்த நாட்டோடைய மக்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத வச்சுதான் நீங்க அந்த நாட்டை தீர்மானிக்க முடியும். நாம என்ன பார்க்கணும்னா, ஈரானுக்கு இன்னைக்கு வைக்கக்கூடிய அளவுகோலை நாளைக்கு நமக்கும் வைப்பார்கள். ஆல்ரெடி அவன் ஆரம்பிச்சுட்டான். RSS ஒரு மோசமான ஆர்கனைசேஷன் அமெரிக்கா சொல்ல ஆரம்பிச்சிட்டான், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அயட்டோலாக்கு என்னென்னலாம் ஸ்கேல் வைக்கிறாங்களோ அதே ஸ்கேல் நம்மளுக்கும் வைக்கப்படும். அதாவது நம்ம ஊர்ல தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்தாங்க. உண்மையிலே சொல்லணும்னா டொனால்ட் ட்ரம்ப் பேசுறது தக். டு பி ஃப்ராங்க், நான் என்ன வேணா பண்ணுவேன்டா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கிறதா தக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் அதாவது செஞ்சிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் டோல் இருக்கு, என் ஊர்லயும் டோல் இருக்கு, டோல் கொடுத்துட்டு போன்னு சொல்றான். அதுல எந்த மாற்றும் கருத்துமே இல்லைன்னு தான் ஈரான் சொல்லிட்டு இருக்கான். இங்க அமெரிக்கன் மீடியா பயங்கரமா ஒரு மாதிரி நம்பத்தகாத ஒரு செய்திகளை ஒரு பக்கம் வெளியிட்டு ஈரானை கெட்ட பேரா மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப இருக்கிற நிலைமையில யூஎஸ்ஆல தரைவழி தாக்குதல் நடத்த முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா that will be end. அவ்வளவுதான். இதுல அவன் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்போ ஆயுதம் தான் ஒரு வல்லரசை தீர்மானிக்குன்னு வந்ததோ அன்னைக்கே மனிதம் எல்லாமே போச்சு. அதுக்கு மேல இன்னைக்கு இவங்க ஆயுதத்துல நம்பர் 1 இருக்காங்க. ஆனா இவங்களே ஆயுதத்துல எப்பவுமே நம்பர் 1 இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இன்னொரு, இந்தியாவுக்கு இது ஒரு சரியான அடி. ஏன்னா இப்போவாது புத்தி திருந்தி ஒழுங்கா ஐடி லாஸை மாத்துங்க. இதை வேற நாட்டோடைய சோசியல் மீடியா நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். ஏன் நம்ம ஊர்ல அறிவே கிடையாதா? இல்ல நம்ம ஊர்ல திறமையே இல்லையா? இல்ல நம்ம ஊர் பசங்களுக்கு திராணியே இல்லையா? சைனாவை பேன் பண்ணா ஓகே ஃபைன் குட். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மாற்றாத ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம பேசுற இந்த காணொலி எதுல வரப்போகுது? யூடியூப். அவ்வளவுதான். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ 2 நாட்களா செய்திகளை பார்க்கும் ஒரு வழியா ஈரான் இஸ்ரேல் போர் முடிய போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். என்ன அப்படின்னா பீஸ் டாக்ஸ் போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலையில் நம்ம பேசிட்டு இருக்க இந்த வேலையில் USA திருப்பி போயிட்டு ஈரான் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுக்குள்ளேயும் குண்டு போட்டிருக்கதா விஷயம் வந்திருக்கு. ஈரானுடைய கப்பலை தாக்கியிருக்கதா ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி என்னென்ன நியூஸ் இருந்தது அப்படின்னா, பிரிட்டனுடைய நேவி கப்பல்லாம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்குள்ள போயிட்டு லேண்ட்மைன்ஸ்லாம் எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள், ஒரு ப்ராக்ரஷன் ஆகிற மாதிரி இருந்தது. திடீர்னு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன சார் நடந்துட்டு இருக்கு? நம்பிக்கை கிடையாது 2 பேருக்குமே. டு பி ஃப்ராங்க், ஃப்ரம் டே ஒன் இது இந்த எஸ்கலேஷன் நான் சொல்றது 27th February 2026 இன்னி வரைக்கும், அன்னைக்கு 27th நடந்ததே ஒரு பேச்சுவார்த்தை தான். அந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படலைன்னு ஒன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அந்த தாக்குதல் பண்ணாங்க. இஸ்ரேல் தான் முதல்ல தாக்குதல் பண்ணாங்க. அது கூட அமெரிக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வாரமா 10 நாளா கெஞ்சிட்டு இருந்தாங்க இஸ்ரேல, நீ ஆரம்பிச்சு வை, நான் முடிக்கிறேன் அப்படின்ட்டு. அமெரிக்காவால் இதை முடிக்க முடியாதுன்றது அப்போதுலேருந்தே தெரியும். அமெரிக்கா முடிக்கிற எண்ணத்திலே இல்லை. அமெரிக்கா எந்த ஒரு போரையுமே சீக்கிரமா முடிக்காது. அது முடிஞ்ச வரைக்கும் இழுத்தடிக்கும். இனி வரைக்கும் ஏதாவது அமெரிக்கா ஒரு போரையாவது கான்கிரீட்டா முடிச்சிருக்காங்களான்னா இல்லை. அது வியட்நாம் வந்தாலும் முடியல, லேட்டஸ்டா சிரியா வந்தாலும் முடியல. ஸோ நடுவில் இருந்த எத்தனை போராக இருந்தாலும் 250வது வருடங்களை கொண்டாடுறாங்க. இப்போ அதில் 225 வருஷத்துக்கு மேலே இவங்க போரில் இருந்திருக்காங்க. ஒன்று உள்நாட்டில் போர், இல்லை வெளிநாட்டில் போர். அவ்வளோதான். உள்நாட்டு போர்னா ஒருத்தன் அடிச்சுப்பான். வெளியிலேருந்து வந்தலாம். இன்னி வரைக்கும் வெளிநாட்டு, அதாவது எதிரி நாட்டோடைய சோல்ஜர்ஸ் அமெரிக்கா உள்ள கால் வச்சதில்லை. அந்த தென்னவட்டில் அவங்க இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. 220 வருஷம் போர், அது மூலமா இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், அது ஒரு பொருளாதாரம் தான் எடுத்துக்கணும் அமெரிக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு போர் தேவைப்படுது. அதனால ஈராக்குன்னு போனாங்க, அப்புறம் ஈரான் நிற்கிறாங்க இப்போ. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, ஈரானுக்கு அமெரிக்கா மீது நம்பிக்கையே இல்லை, அமெரிக்கா ஈரானை நம்பாது. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு
பேப்பரை வந்து என்னைக்குமே வந்து ரொம்ப நாளா இது வச்சுக்க முடியாது. அதாவது இந்த வேலையில 2020 ட்ரம்ப் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பிரசிடென்டா இருந்தப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஈரான் இது வரைக்கும் போர்ல வெற்றி பெற்றதில்ல, ஆனா ஒரு நெகோசியேஷன்ல ஈரான் தோத்ததில்ல அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதுலதான் சம்பந்தம் இல்ல. நீங்க ஈரான் வந்து தோத்ததே இல்ல. there are few empires. ஆமா, அதாவது நீங்க கண்டினியூஸ் எம்பையர் அப்படின்றது, அதாவது சிவிலைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது 2-3 மாத்திரம் தான் இருக்கு இந்தியால, சாரி வேர்ல்டுல. ஸோ இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நார்த்து சவுத்து ஃபுல்லா எங்க பாத்தீங்கன்னாலும் இந்த சிவிலைசேஷன் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு த்ரூ அவுட் ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து 5000 வருஷத்தோடைய வரலாறு நம்ம கிட்ட இருக்கு. 5000 இருந்து ஒரு 7000 வருஷத்தோட வரலாறு இருக்கு. இன்னைக்கும் அப்படியே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சைனாவும் நம்ம வந்து ஒன் ஆஃப் த கண்டினியூஸ் சிவிலைசேஷன் தான் சொல்லுவேன். அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு அவங்களுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கானா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்களுக்கு கண்டினியூஸ் சிவிலைசேஷன் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஈரானும். ஸோ ரிலீஜியன் மாறுது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்களோட சிவிலைசேஷன் இன்னைக்கும் வந்து பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அரபிக்கா மாறல. மேபி இஸ்லாம் ஒரிஜினேட்டட் வந்து பிளேஸ் வந்து நீங்க பர்ஷியன் கல்ஃப்ல இருந்து கீழே நீங்க வந்து அரேபியன் பெனின்சுலான்னு எடுத்தாலும் அதுல இருக்க ஷியா பிரிவை தான் இவங்க ஏத்துட்டு இருக்காங்களே தவிர இவங்க வந்து அந்த சுன்னி பிரிவை ஏற்கல. ஸோ இவங்க 2 பேருக்கும் காலங்காலமா அப்போதுல இருந்தே பிரச்சனை. ஸோ இந்த இஸ்லாமிக் பிரிவுலையும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ ஆனாலும் அவங்க கண்டினியூஸா இருக்காங்க. இது வரைக்கும் ஈரான் வந்து யாரும் வந்து ஜெயிச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியும். ஆப்கானிஸ்தான் அப்படிதான். அது வந்து ஆப்கானிஸ்தானோட பேரே வந்து இட் இஸ் கிரேவ்யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த நாடு உள்ள போச்சோ அந்த நாடு அழிஞ்சு போயிடும். கடைசியே வந்த நாடு அமெரிக்கா வெளியில. ஸோ அதுக்கான காரணியான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இவர் சொன்னது வந்து உண்மைதான். அதாவது ஈரான் வந்து என்னைக்குமே வந்து நெகோஷியேட் வித், அதாவது ஒரு பக்கம் நெகோஷியேட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் வேற ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்தியா வந்து வேற மாதிரி. இந்தியா வந்து நீ வந்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ்ல மெயினா ஒன்று விஷயம் சொல்லுவோம், என்னது அப்சர்வ் த ஸ்டேட் இன் த ஸ்டேட் ஆஃப் அனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. அதாவது அப்சல்யூட் கயோஸ்ல ஒரு ஆட்சி செய்யறது யாருன்னே தெரியாத போது, நம்ம தமிழ்நாட்டை சொல்ல, நான் ஜென்ரலா உலகத்துல எந்த ஒரு நாடா இருந்தாலும் ஒரு யார் ஆட்சி செய்யறதுனே தெரியாம ஒரு மோசமான ஒரு நிலையில அந்த நாட்டோடைய மக்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத வச்சுதான் நீங்க அந்த நாட்டை வந்து தீர்மானிக்க முடியும். அப்படி வச்சு பார்க்கும்போது இந்தியாவுடைய தீர்மானம் வந்து ஆளும் வர்க்கத்தினம் இல்லை இது வரைக்கும் 800 வருஷமா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2014 இருந்து இன்னி வரைக்கும் என்ன சொல்றது, மே மாசம் 26 இன்னைக்குதான் அதோடைய கொண்டாடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யார் ரூல் பண்ணாலுமே அதை பத்தி கவலையே கிடையாது. we will have our own say அப்படின்ற மாதிரி தான் மக்கள். இப்பதான் வந்து இந்தியாவை வந்து ஒரு நாட்டுப்பற்று மிக்கவர்கள் ஆளுகிறார்கள், ஃபுல் மெஜாரிட்டி, கூட்டணி இல்லாம அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஈரானை வச்சு பாத்தீங்கன்னா அவங்க அது முதல்ல ஈரானே நிறைய கான்கொஸ்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ அப்படியே ஃபுல்லாவே அவங்க வந்து ஜெயிச்சுட்டே இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமா மாறி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அவங்க முன்னாடி ஜோராஸ்ட்ரனிசம் இருந்தது. ஸோ அப்புறம் இஸ்லாமா மாறிச்சு. அந்த இஸ்லாம்ல இவங்க ஷியா பிரிவு எம்ப்ரேஸ் பண்றாங்க, அது வேற விஷயம். ஆனா அவங்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு. ஸோ சில இடத்துல இன்னும் கலாச்சாரம் அப்படியே இருக்கு. இஸ்லாமைசேஷன் ஆஃப் ஈரான் ஆரம்பிக்கும் போது வந்தவங்க தான் நம்மளுடைய ஹோமி பாபா, டாடா, இவங்க எல்லாமே அந்த ஆரிஜின் தான். அங்க அது வந்தவங்க இங்க செட்டில் ஆயிட்டாங்க. அது கூட ஒரு இது சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. ஜோராஸ்ட்ரன்ஸ் வந்து when they came to India, அப்போ வந்து எல்லாருமே பெரியவங்க எல்லாம் கூடி இருக்கும் போது இவங்க வந்து எங்களையும் உங்களை சேர்த்துக்கங்க, எங்களுக்கு போறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஊர் பெரியவங்க இந்த குஜராத்ல இருக்காங்களே அவங்க அது வழியா தான் உள்ள வர முடியும். ஸோ அந்த இடத்துல வரும்போது ஒரு பால் வந்து ரிம் வரைக்கும், அதாவது அந்த கப்போட ஃபுல்லா முடிகிற அளவுக்கு கொஞ்சம் ஃபில் பண்ற அளவுக்கு வச்சுட்டு, எங்களோட நாடு இப்படிதான் இருக்கு, பால் ரொம்ப ஃபுல்லா இருக்கு, இதுல நம்ம எப்படி உங்களை சேர்த்துக்கிறது அப்படின்ன உடனே அந்த ஜோராஸ்ட்ரன் ஃபாலோ பண்றாங்கல்ல, ஜோராஸ்ட்ரன் அந்த பர்ஷியன் பார்சிஸ் இருக்காங்கல்ல, அவர் வந்து அங்க இருந்து ஒரு ஸ்பூன் சக்கரை எடுத்து போட்டு கரைச்சிட்டு இந்த மாதிரி நாங்க உங்க சொசைட்டில இருப்போம் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால பிரிச்சு எடுக்கவே முடியாது அவங்கள. ஸோ டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ் வந்து ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் நீங்க எடுத்தீங்கன்னா டாடா வந்து காங்க்ளோமரேட் வந்து இந்தியாவில் இருக்கு. அது வந்து ஸ்டார்டட் பை பார்சி. நம்ம வந்து அதே மாதிரி நீங்க சாம் மேனக்ஷா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த ஆரிஜின்ல இருந்து வரவங்க தான். ஸோ இந்தியாவோட சொசைட்டில ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா மாறிட்டாங்க. இருந்தாலும் இது ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னா இந்தியா, சைனீஸ், அப்புறமா பெர்ஷியன் சிவிலைசேஷன், ஈஜிப்சியன்ஸ் இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து நீங்க கண்டிப்பா ஒத்துப்பீங்களான்னு ஒத்துக்க முடியாது. நேட்டிவ் அமெரிக்கன், அப்புறமா வந்து ஈராக்ல இருந்த கல்ச்சர் அதெல்லாமே வந்து இப்ப வி கான்ட் சி. ஸோ சிரியா, இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த
ஓல்டஸ்ட் பிளேசஸ் அது இன்ஹாபிட்டட் பை மேன். அதனால அந்த இடம்லாம் வந்து இப்போ ஒன்று போயிட்டு இருக்கு. சில இடங்கள் மாத்திரம் இருக்கு. அதுல ஈரான் பத்தி அவர் சொன்ன விஷயம் கரெக்ட் தான். அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவங்க இன்னொரு பக்கம் அவங்க ஆப்ஷன்ஸ் வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் காலங்காலமா இந்தியா எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க இன்னைக்கு மதத்தால அவங்க இருக்காங்க. ஆனா வேற யாருக்கும் கட்டுப்படாத நிலைமையில அவங்க இருக்காங்க. ஸோ நாளைக்கு நான் இது ஒண்ணு ஈராக்கு சப்போர்ட் பண்றேன், ஈரானுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படி இல்லை. நாம என்ன பார்க்கணும்னா ஈரானுக்கு இன்னைக்கு வைக்கக்கூடிய அளவுகோலை நாளைக்கு நமக்கும் வைப்பார்கள். ஆல்ரெடி அவன் ஆரம்பிச்சுட்டான். RSS வந்து ஒரு மோசமான ஆர்கனைசேஷன் அமெரிக்கா சொல்ல ஆரம்பிச்சிட்டான், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அயட்டோலாக்கு என்னென்னலாம் ஸ்கேல் வைக்கிறாங்களோ அதே ஸ்கேல் நம்மளுக்கும் வைக்கப்படும். அதை நம்ம முன்னாடியே புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி நரேட்டிவ் எடுத்துக்க வேண்டாம். ஈராக் வந்து நல்லது, ஈரான் நல்லது அப்படின்னு நான் சொல்லலை. எல்லாருமே மொத்தமும் கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க, மொத்தம் நல்லவங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எதை வேணுமோ அதை மட்டும் எடுத்துப்போம். இதே ட்ரம்ப் வந்து நண்பர்கள், அதாவது நான் வந்து முதல் சொல்றது 2016 போது அவர் வந்து அந்த தேர்தலை சந்தித்த போது நான் ஒயிட் ஹவுஸ்குள்ள போனேன்னா ஹிந்துஸ் வில் ஹாவ் எ குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. நேற்று அமெரிக்கால டெக்சாஸ்ல ஒரு ஆள் பேசியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது ஒத்துக்கணுமா வேணாமா, ஹிந்துஸும் ஜெயின்ஸும் முஸ்லிம்ஸும் சேர்ந்து கிறிஸ்தவர்களை அழிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு பகிரங்கமா பேசுறத பார்க்க முடியுது. நம்ம ஊர்ல ஓல்டஸ்ட் சர்ச்சஸ் எல்லாம் இருக்கு, இங்கேயும் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி இங்க கன்வர்ஷன் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்க முதல்ல அந்த இடத்த எப்படி பிடிச்சிங்க அப்படின்றத முதல்ல நீங்க பார்க்கணும். ஸோ டு பி ஃப்ராங்க், அந்த அமெரிக்கன் அந்த குடிமகன் பேசினார்ல, அவர் வந்து பூர்வ குடி கிடையாது. அவர் ஐரோப்பிய கண்டத்துல இருந்து ஒன்னு ட்ரேடு பண்றேன்னு போய் ஆட்டையை போட்ட இடம் தான் அது. டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா, சாரி ஃபார் மை வேர்ட்ஸ் ஆனால் பட் அதுதான் கரெக்ட். அதே மாதிரி ஒன்னு ட்ரேடா இருக்கும், இல்லைன்னா வந்து ஏமாத்தி ஒரு மாதிரி பிடிச்சி போட்ட இடம் தான். இன்னைக்கு 5% தான் அவங்க பூர்வ குடிகள் இருக்காங்க. ஸோ நீ போய் இடத்த பிடிச்சிட்டு நீ வந்து முதல்ல வந்ததுனால இது உனக்குன்னு சொல்றோம் அப்படின்னு எனக்கு சொந்தம்னு சொல்றதுனா ஒத்துக்க முடியாது. இந்த விஷயம் என்னன்னா அது பூர்வ குடியோட நிலம். நீ ஐரோப்பிய கண்டத்துல இருந்து போயிட்டு நீ அந்த இடத்துல பஞ்சாப் பழக போறியோ அதே மாதிரிதான் நாங்களும் பஞ்சாப் பழக போயிருக்கோம். நீ போகும்போது கன்னியும் துப்பாக்கி தோட்டாவையும் எடுத்துன்னு போன, அம்மா வந்த பாயை கொடுத்து அந்த ஊர் ஜனங்களை காலி பண்ணி இதெல்லாம் நடந்தது. நான் வந்து என்ன சொல்றது எக்ஸாஜரேட்லாம் பண்ணி சொல்லல. அம்மா வந்த பாயை எடுத்துட்டு போய் கொடுத்து பூர்வ குடிகளை கொன்றது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பஞ்சம் பிழைக்கவோ இல்ல அங்க இருக்க தங்கத்தை கவரவோ அங்கிருந்து ஒரு என்ன சொல்ல இடத்தை பிடிக்கவோ போன கும்பல். அதோடைய வழித்தோன்றதுதான் நீ இருக்காங்க. டசன் மீன் நீ வந்து என்னெல்லாம் கெட்டவன்லாம் சொல்ல முடியாது. சரி, நாம கோயில் கட்டினா அங்க என்ன, நீ போய் அந்த இடத்துல அம்மா வந்த பாயை கொடுத்து அது மூலமா கன்வெர்ட் பண்ணி கில் த இண்டியன் சேவ் த மேன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த ஊர்ல பசங்களை புடிச்சுன்னு போய் ஒரு 4 வயசு 5 வயசுல பையனை புடிச்சுன்னு போயிடுவாங்க. அவனை கொண்டு போய் வீட்டுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தனியா வளர்ப்பாங்க. வளர்த்துட்டு அவனை திரும்ப வந்து கொண்டு வந்து 20 வயசுல விடுவாங்க. அவன் வந்து பேரளவுல தான் அவன் நேட்டிவ் அமெரிக்கானா இருப்பான், உள்ள வந்து ஃபுல்லாவே வெள்ளைக்காரனா இருப்பான். இங்கேயும் சேர முடியாது அங்கேயும் சேர முடியாது, வீணா போயிடுவான். அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி நீங்க பேச முடியாது. அதே மாதிரி இந்த பூர்வ குடிகளுக்கு நீங்கள் இழைத்த அநீதியை நீங்க உலகம் முழுக்க இழைப்பதற்காக நீங்க முயற்சி செய்கிறீங்க. அதுக்கு ஈரான் வந்து ஒரு பெரிய தடைக்கல்லா இருக்கு. ஏன்னா மற்ற சுத்தி இருக்கிற எல்லாருமே உன்னை பேஸ் வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிறான், டாலர்ல ஆயில விற்கிறது ஒத்துக்கிறான், ஆயில வந்து உங்ககிட்ட தான் விற்பன்றதுக்கு ஒத்துக்கிறான். ஆனா ஈரான் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுது. இந்த ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து இதெல்லாம் பண்றதுக்கு முயற்சி செய்றீங்க. அது இப்போதைக்கு சோபிக்க போவது இல்லை. அதே மாதிரி ஈரான்ல வந்து இந்த என்ரிச்ட் யுரேனியம் வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இல்ல என்கிட்ட கூடுன்றாங்க. ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரில வேணும் வைக்கிறதுக்கு ஒத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொன்னதாகவும் அதுதான் இப்ப பிரச்சனையா இல்ல என்ன பிரச்சனை சார்? பேச அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒண்ணு மாத்தி போயிட்டே தான் இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி இது அமைதியெல்லாம் எட்டுறதுக்கு சான்ஸே இல்லை. இவருக்கு வந்து ஒரு அமெரிக்கன் காங்கிரஸ்ல இவர் வந்து ஒரு பர்மிஷன் வாங்குறதுக்கோ ஃபண்டு வாங்குறதுக்கோ ட்ரை பண்றாரு. இது வந்து ஈரான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாலுமே அது வந்து முதல்லயே சொல்லிட்டாங்க. இது வந்து 2015 போது ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது இதே மாதிரி ஒரு டீல் சைன் பண்ணிட்டாங்க. சைன் பண்ண பிறகு ட்ரம்ப் அவர்கள் வந்து சாங்ஷன்ஸ் போட்டார். என்னெல்லாம் சைன் பண்ணாங்க நான் சொல்றேன். அணு ஆராய்ச்சியை நிறுத்துறேன், அணு இதுக்கு மேல வந்து பர்சியூ பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேன், வெப்பன் கிரேட் யுரேனியம் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் இது வரைக்கும் என்ரிச் பண்ண யுரேனியம்லாம் யாருக்காவது கொடுத்துடணும், நான் ரஷ்யா கிட்ட கொடுக்குறேன் சொல்லிட்டாங்க. அவங்க ரஷ்யா கிட்ட நான் கொடுக்கறதுக்கு ரெடி. இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு நீங்க அவங்க மேல சாங்ஷன் போறீங்கன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கா? பேசி இப்பவும் அதே தான் நான் திரும்ப சொல்றேன். இது வந்து பேச்சு வார்த்தைன்றது சும்மா ஒரு பெரிய ஹம்பக். இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துது இல்ல,
ஏதாவது முடிவு எட்டப்படுமா? முடியாதுன்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து they are looking for slaves. அமெரிக்கன்ஸ், இதை நான் வெளிப்படையாக சொல்றேன். அமெரிக்கா வந்து தன்னுடைய கொலாபரேட்டராவோ ஒரு வந்து என்ன சொல்றது காம்படிட்டரா கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. தே வாண்ட் எவ்ரி ஒன் டு பி ஏ வசால் ஸ்டேட். பாகிஸ்தான் மாதிரி இருக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ரெடி. அதை வந்து ஈரான் ஒத்துக்க மாட்டாங்க இப்போதைக்கு நிலைமையில. ஈரான் வந்து நேரம் வாங்குவதற்காக அவன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். அதே மாதிரி கியூபாவோட சண்டை போறதுக்கு ட்ரம்ப் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மேபி ஈரானை விட்டாங்கன்னா அந்த கியூபால ஆரம்பிக்கும். அடுத்தது எப்படி வெனிசுலால ஆரம்பிச்சதோ, அதாவது ஒன்ன மாத்தி அவர் வந்து ஆட்சி செய்யறதுக்காக வந்த மாதிரி தெரியல. முதல் இது டைம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதுல வந்து போரே போகாத ஒரு பிரசிடென்ட். நம்மளே சொன்னோம் அவருக்கு வந்து நோபல்லாம் கொடுங்கன்னு போன வாட்டி. இப்பெல்லாம் கிடையாது, சத்தியமா சொல்லல. போன நீங்க வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த என்னுடைய காணொலி பார்த்தீங்கன்னா நானும் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுங்கன்னு. ஏன்னா அது போன வாட்டி வந்து எந்த ஒரு போருமே அவர் போல. இன்ஃபேக்ட் எல்லாரோடையும் அமைதியா இருந்தார். இந்த வாட்டி இந்த காதுல புல்லட் பட்டுதுல, அதனால ஏதாவது உள்ளுக்குள்ள ஆச்சான்னு தெரியல. அதனால பாக்குறதெல்லாம் எந்தன்றாரு. இன்னைக்கு கிரீன்லாந்து ஆரம்பிச்சிட்டாரு. டென்மார்க்ல இருக்கிற ஒரு பகுதியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி பேசியிருக்காரு. ஈரான் மேல ஆசை, கியூபா மேல ஆசை, வெனிசுலா பிடிச்ச ஆயில் எல்லாம் எடுத்துட்டேன், அதுக்கான பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. என்ன பணம் எடுத்தாங்க, என்ன ஆயில் எடுத்தாங்க, இதை விட இதான் தக். அதாவது நம்ம ஊர்ல தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்தாங்க. உண்மையில சொல்லணும்னா டொனால்ட் ட்ரம்ப் பேசுறது வந்து தக். டு பி ஃப்ராங்க், நான் என்ன வேணா பண்ணுவேன்டா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கிறதா தக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் அதான் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால ஈரானில் இருக்கும் அந்த இது இருக்கு இல்லையா, டஸ்ட், யுரானியம் டஸ்ட்னு சொல்றாரு. யுரானியம் டஸ்டா இல்ல யுரானியம் வேற மாதிரி ஃபார்மெட்ல வச்சிருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த இதை வந்து அவன் ரஷ்யா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு சொல்லி 10 வருஷம் ஆகுது, 11 வருஷம் ஆகுது. ஆனா அதுக்கப்புறமா அவன் மேல சாங்ஷன்ஸ் போட்டதுனால இப்போதைக்கு அவன் பேச்சுவார்த்தை நடத்துவது, அதாவது அவன் கிட்ட இவங்களோட பணம் வந்து அவங்க கிட்ட இருக்கு. அதாவது ஈரானுடைய பணம், சாங்ஷன்டு மணி வந்து அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த பணத்தை கூடுறான்றதுக்காக இவன் கேட்டுட்டு இருக்கான். அதுல 50% கொடுத்தா கையெழுத்து போறேன்னு சொல்லியிருந்தான். அந்த 50% இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நீ மொத்தத்துக்கும் கையெழுத்து போட நான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது வந்து ஈரான் ரெடி இல்லை. டு பி ஃப்ராங்க் என்னன்னா, அதுல வந்து அந்த ஈரான் கொடுக்கிற வெர்ஷன் இருக்குல்ல, அதுல வந்து இந்த யுரானியம் பத்தி எந்த மென்ஷனுமே இல்லை. அவன் வந்து ஹார்மோஸை பத்தி தான் பேசுறான். அதே மாதிரி ஹார்மோஸையும் ஃபுல்லா கண்ட்ரோல் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். ஹார்மோஸை வந்து ஒமானும் இவன் ஈரானும் சேர்ந்து மானிட்டர் பண்ணுவோம், டோல் கலெக்ட் பண்ணுவோம்னு இப்போ சொல்றான். டோலை நிறுத்துவோம்னு சொல்லவே இல்லை. எல்லா இடத்துலயும் டோல் இருக்கு, என் ஊர்லயும் டோல் இருக்கு, டோல் கொடுத்துட்டு போவோம்னு சொல்றான். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு தான் ஈரான் சொல்லிட்டு இருக்கான். இங்க அமெரிக்கன் மீடியா வந்து பயங்கரமா ஒரு மாதிரி நம்பத்தகாத ஒரு செய்திகளை ஒரு பக்கம் வெளியிட்டு ஈரானை வந்து கெட்ட பேரா மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. சைனாவோட கப்பலை அவங்க விடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சைனா கப்பல் வந்து டோல் கட்டிட்டு அவங்க போறாங்க. சைனாவுக்கும் அவங்களுக்கும் நிறைய உள்நாட்டு, அதாவது உள்ளுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கு, உள்ளடி வேலை பாக்குறாங்க, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அமெரிக்கா வந்து இந்த வேலையை இந்த பண்றதுனால, ஹோர்முஸ் மேல பூட்டு போட்டதுனால உலகத்தோடைய பொருளாதாரத்தை சிதைக்கின்ற வேலையை தான் செய்தே தவிர இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ ஈரானை வந்து அணு ஆயுதத்தை தடுத்து நிறுத்தது வேணா பண்ணலாம். ஆனா அந்த யுரேனியம் திரும்ப எடுக்கிறதுலாம் முடியாது. அதாவது பர்மிஷன் இல்லாம உங்களால உள்ள போக முடியாது. பூட்ஸ் கால் தரையில படணும். இப்படி பட்டா மாத்திரம் தான் அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியும். சும்மா வந்து போயிட்டு பறந்துக்கினே எடுக்கிறன்றதெல்லாம் அது இந்த காந்தத்தெல்லாம் வந்து உறிஞ்செல்லாம் எடுக்க முடியாது யுரேனியம். இப்ப இருக்கிற நிலைமையில யூஎஸ்ஆல தரைவழி தாக்குதல் நடத்த முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா தட் வில் பி எண்ட். அவ்வளவுதான். இதுல வந்து அவன் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொன்னு, அது நீங்க வந்து இப்ப வான்வழி தாக்குதல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த வான்வெளியில இருந்து போய் அடுத்தது கடல் வழி தாக்குதல் ஆரம்பிச்சாலுமே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சேதம். அதனாலதான் உங்களுக்கு வந்து 3 ஏர்கிராஃப்ட் கேரியர், ஒரு கேரியர் குரூப் எடுத்து போய் வச்சிருந்தான். அது மேல அடிச்ச உடனே தான் அது என்ன ஆச்சுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். அதை அப்படியே எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல நான் சொல்றது வந்து ரொம்ப பெரிய பெரிய கப்பல், கெரால் ஃபோல்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்பல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து யூஏவி வச்சிருந்தாங்கல்ல, இந்த ஷஹத் ட்ரோன் இருக்குல்ல 136, அந்த ட்ரோன் வந்து $20,000. அந்த ட்ரோனை வச்சு அவன் புர்ஜ் கலிஃபாவே மிரட்டிட்டான். ஸோ அந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ் வச்சு பண்றாங்க. அடுத்தது அவன் யூஎஸ்வி வச்சிருக்கான், அன்மேன்டு சர்ஃபேஸ் வெஹிக்கிள். அதை வந்து நான் எடுத்துட்டு வரல பெருசா. ஸோ ஸ்பீட் போட்ஸ் மாத்திரம் தான் வச்சு அவன் மானிட்டர் பண்றான், அதை வச்சு அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இது வரைக்கும் அப்படிதான் தெரியும். பட் இன்கேஸ் அவன் வந்து அந்த உள்ள வச்சிருக்க அந்த யூஎஸ்விஸ், அதாவது அன்மேன்டு சர்ஃபேஸ் வெஹிக்கிள், தண்ணியில மேல போகக்கூடிய போட்டு மாதிரி, அது வந்து மனுஷன் இருக்க மாட்டான், ரிமோட் கண்ட்ரோல்லையோ அட்டானமஸாவோ அதை ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா போய் ஒரு கப்பல் அடிக்கிற மாதிரி ஒரு 10 அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை டொர்பிடோ மாதிரி அது ஆல்மோஸ்ட். ஸோ நீர்மூழ்கி கப்பல்லாம் வேணாம். இவன் வந்து என்ன பண்ணான்னா, ஈராக் மீது இவர்கள் தாக்குதல் செஞ்ச உடனே அவங்களுடைய
பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அதை பேஸ் பண்ணி அவன் இந்த மாதிரி சின்னதா செஞ்சு வச்சிருக்கான். ஸோ நீங்க பெருசா ஏதாவது ஒண்ணுத்த போய் அடிக்க போனீங்கன்னா அவன் சின்னதா இந்த மாதிரி விட்டான்னா அது கஷ்டம். அதனால பேச்சுவார்த்தை மூலமாகவோ இல்ல நீங்க அந்த இடத்த விட்டு போகணும். சரி, இப்ப நான் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்த விட்டு அமெரிக்கா வெளியில போனா நான் வந்து இந்த போரை நிறுத்துறேன்னு சொல்றான். அமெரிக்கா அதுக்கு ரெடியா? நீங்க இவ்வளவு நாள் நம்ம பேசுனது எல்லாமே அமெரிக்காவுக்கு அட்வான்டேஜ் கொடுத்து பேசிட்டு இருந்தோம். சரி, இப்போ ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஈரான் என்ன சொல்றான்? ஈரானோட கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன், எனக்கு அச்சுறுத்தல் வகையாக உன்னோட பேஸ்லாம் இங்க இருக்கு, எனக்கு சுத்து வட்டாரத்துல சுத்தி ஈரானோட மேப் போடுங்க, அமெரிக்கா பேசஸ் மேப் போடுங்க, ரெண்டு ஒண்ணு மேல ஒண்ணு வைங்க. சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல விட்டுட்டு போனது இருக்கு, இந்த பக்கம் ஈராக்ல இருக்கு, சிரியால இப்போ பாதி இருக்கு பாதி இல்லை. ஸோ டர்க்கி நீங்க இது வெஸ்ட் ஏஷியால ஃபுல்லாக வச்சிருக்காங்க. இவ்வளவும் வச்சுக்கிட்டு அவன் ஒரு தாள் உட்காந்துருக்கான். ஸோ அவன் என்ன சொல்றான், நீ மொத்தத்தையும் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு படம் புகைப்படம் கூட நம்மள, அதாவது ஒரு ஏஐ படம் பார்த்து எல்லா இடத்துலயும் வந்து அமெரிக்கா கொடி இருக்கும், ஈரான்ல இருந்து ஒரு கை வந்து அப்படியே வாரி போடுற மாதிரி ஒரு படம். ஸோ அந்த மாதிரி அவன் வந்து சொல்றான் இதெல்லாம் எடுத்துட்டு போன்னு. அதுக்கு அமெரிக்கா ரெடியா இருப்பாங்களா? இல்ல ரெடியா இருக்காங்களான்னா கிடையாது. ஸோ அதனால தான் சொன்ன, நம்பிக்கையின் அடிப்படையில தான் உங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தை அட்லீஸ்ட் பயத்தின் அடிப்படையில இருக்கும். ஈரான் வந்து பயப்படுற மாதிரி தெரியல. அமெரிக்கா தான் பயந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்காங்களே தவிர இப்ப மேற்கு ஆசியா என்ன ஆகும் அப்படிங்கிறது மாத்திரம் நம்மளோட கவலை. அதனால பாரத பிரதமர் வந்து யுஏஇயோட போய் டீல் பேசிட்டு வந்தார், இஸ்ரேலோட டீல் பேசியிருக்காரு, யுஏஇயும் இஸ்ரேலும் டீல் பேசியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அமெரிக்கா இந்த இடத்த விட்டு போயிடுச்சுன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வேக்யூம் மாதிரி ஒரு கிரியேட் ஆகும். அதை வந்து ரீஃபில் பண்றதுக்கு ஒரு பெரிய நாடு தேவை. கண்டிப்பா அது சைனாவா இருக்க முடியாது. அது வந்து அமெரிக்காவும் ஒத்துக்காது, வேற யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்தியானா ஒரு வேலை அகைன் இந்தியாவுக்கு அமெரிக்கா ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இன்னி வரைக்கும் சும்மா பேரளவுல அப்படியே பேசிட்டு இருக்காங்களே தவிர இந்தியாவும் வளர்வது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை, பிடிக்காது. சார், இப்போ இந்த 250வது சுதந்திர தினம் கொண்டாடினப்ப செர்கியோ கார் வந்து ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி பேசுறாங்க, இந்தியாவுக்கு என்ன கவுண்ட் ஆன் மீ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு. அதெல்லாம் சும்மா அப்போ பேச்சுவார்த்தை தானே சார்? சரி, அப்ப நீங்க வந்து ஹவு இந்தியன்ஸ் ஆர் ட்ரீட்டட் தேர் அதை நீங்க பார்க்கணும்ல. ஸோ நீங்க அதே மீட்டிங்ல அதே நாள்ல இன்னொரு மீட்டிங்ல நம்மளுடைய என்ன பத்திரிகையாளர் கேட்கிறாரு, இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச்லாம் வருது, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்க ஊர்லயும் ஸ்டூபிட்ஸ்ல இருப்பாங்கன்னு அவர் யார் சொன்னாரு அப்படி எடுத்துக்கலாமா? ஸோ ஒரு அளவுக்கு மாத்திரம் தான் உங்களுக்கு வந்து பொறுமையும் இருக்கும், ஒரு அளவுக்கு மாத்திரம் தான் நம்ம எல்லாத்தையும் சகிச்சுட்டு போக முடியும். அது எந்த நாடா இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய நாடா வேணா இருங்க, நீங்க வந்து உலகத்துல நம்பர் 1 இருங்க, ஆயுதத்துல நீங்க தான் நம்பர் 1. எப்போ வந்து ஆயுதம் தான் வந்து ஒரு வல்லரசை தீர்மானிக்குன்னு வந்ததோ அன்னைக்கே மனிதம் எல்லாமே போச்சு. அதுக்கு மேல இன்னைக்கு வந்து இவங்க வந்து ஆயுதத்துல நம்பர் 1 இருக்காங்க. ஆனா இவங்களே ஆயுதத்துல எப்பவுமே நம்பர் 1 இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன் மாட்டாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்க வந்து கீழ் போவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது நீ மேல போகும்போது என்னென்னலாம் செஞ்சியோ அது கீழே வரும்போது உனக்கு நடக்கும். இது வந்து லோக்கல் அரசியல் இருந்தாலும் சரி, சர்வதேச அரசியல் இருந்தாலும் சரி, நீங்க வளர்ச்சி பெற்று மேல போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய சக மனிதர்களை எப்படி நீங்கள் நடத்துகிறீர்களோ அவர்களை நீங்கள் கீழே வரும்போது சந்திக்க நேரிடும். அவர்களை நீங்கள் மேலே போகும்போது எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர்களுக்கு முடிந்தவரை நீங்க எப்படி நடத்தணுமோ நடத்துங்க. அமெரிக்கா எப்படி நடத்தியதுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, துளசி கபாடு வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதியோட அவங்க வந்து வீட்டுக்கு போறாங்க. அதாவது அவங்க கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க பேரளவுல. ஆனா பின்புலமாக பல செய்திகள் கசிகின்றன. அது வந்து அவர் வந்து மிரட்டப்பட்டார், அவர் வந்து அவருடைய பதவியிலிருந்து இறங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார் இருக்கு. எதனால? நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்டை நீங்க எடுத்து யோசிக்கணும். அதே மாதிரி FBI இது தலைவர் காஷ் பட்டேல் இருக்கார்ல, அவரை பத்தி எவ்வளோ இப்ப நீங்க ஒரு பொறுப்புல கொடுக்குறீங்க, அதுக்கப்புறமா நீங்களே பண்ற மாதிரி தான் இருக்கே தவிர அவருக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி நடத்தின ஒரு போர் நடத்துறீங்களா? இல்ல, ஏன் நடத்தல? ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. சரி, ரிஷி சுனக்கே நீங்க எப்படி see you are looking for someone who can be painted for your loss. அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க இந்தியனை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்காக என்ன பண்றீங்க? ஸோ உட்கார வச்சுட்டு தோத்து போனதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ண போறீங்க. திருப்பி WAS தான், ஒயிட் ஆங்கிலோ சாக்சன்ஸை தான் நீங்க புகழணும், அவங்களா ஆளணுன்ற மாதிரி வச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து நீங்க இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எனிமோர். ஸோ அதனால நீங்க உங்களுடைய அதாவது நீங்க இறங்கு முகமாக இருக்கிறீர்கள். நீங்க சைனாக்கு போனீங்க, ட்ரம்ப் சைனால போய் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, நீங்க ஒன்னு சொல்றீங்க, சைனாக்காரன் ஒன்னு சொல்றான்.
அதே மாதிரி நீங்க வந்து உங்களை வச்சுக்கிட்டு அது இறங்குமுகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கொண்ட நாடு அமெரிக்கான்னு ஜி ஜின்பிங் டைரக்டாவே பேசுறாரு. அப்ப ட்ரம்ப் எங்க போனாரு? அவர் வந்து இந்தியாவை பத்தி என்ன சொன்னாரு? இந்தியா இஸ் a failed எக்கானமின்னாரு. ஃபெயில்டு எக்கானமி எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும்? அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசி மாற்றப்படும் நேரத்தில் இருக்கிறது. ஒன்னு ஃபாரின் பாலிசி மாறும், இல்ல அந்த நாட்டுடைய மேப்பே மாறும். 250 வருஷம் ஒரு எம்பையரோடைய காலம், அதுக்கான நேரம் நெருங்கிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லை. இதுல வந்து காலி ஆகணும்னு சொல்ல ஆவறத நான் பாக்குறேன்னு சொல்றேன். ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒண்ணு உள்நாட்டுல அதாவது மாற்றக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய இது இருக்கு, அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கணும். அவங்களுடைய முகவுரை இருக்கு இல்லையா, அதாவது பிரியாம்பிள், அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டம், அவங்களுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்து பிரியாம்பிள் இந்த இருக்கு இல்லையா, அதுலயே என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரே தொடர்ந்து ஒரு ஆட்சி வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அதை மாற்றுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதுன்னு அதுல இருக்கு. அந்த மாதிரி இந்தியாவில் இல்லை. ஸோ ஆனால் இந்தியாவில் ட்ரை பண்றாங்க அமெரிக்கா. ஸோ இந்தியாவில தான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் அவங்க போட்டு திணிக்க ட்ரை பண்றாங்க. சார், இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்தியா வளர்றது அமெரிக்காவுக்கு பிடிக்காதுன்னு. ஆமா. இப்போ அமெரிக்கால அபிஜித் திப்கே அப்படின்ற ஒருத்தர் ஆம் ஆத்மி கட்சி சொல்ல வந்தேன், சோசியல் மீடியா ஒர்க் இருக்காங்க. இப்போ அவர் அமெரிக்கால இருந்துட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. 50% மேல அதோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பாகிஸ்தான்ல இருக்காங்கன்னு, 25% திரும்ப பங்களாதேஷ்ல இருக்காங்க. ஸோ 75% பாகிஸ்தானுக்காகவும், அதான் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பங்களாதேஷ்ன்றதை நான் இப்ப பார்க்கல. எப்போ அது அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு ஃபுல்லா போச்சோ அப்ப நான் பங்களாதேஷ்ன்ற பேர்ல நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன வேணா திட்டிக்கோங்க. ஆனா அது பங்களாதேஷ்ன்ற பேரை இழந்து விட்டது. என்னைக்கு வந்து ஷேக் ஹசீனா வந்து நாடு கடத்தப்பட்டார்களோ அன்னைக்கே அது வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படி ஈஸ்ட் பாகிஸ்தான் மாறிடுச்சு. வெஸ்ட் பாகிஸ்தானோட கண்ட்ரோல்ல 1971 முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஈஸ்ட் பாகிஸ்தான் இப்போது அந்த பங்களாதேஷ்ன்ற பேர்ல இயங்குது. ஆனா அது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானா தான் நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியா உள்ள கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய அதாவது அமெரிக்காவோட அரசியல் சட்டத்துல அந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க தான் உங்களுக்கு 3வது கட்சியை கொண்டு வரணும். 2 கட்சி எனக்கு தெரிஞ்சு 250 வருஷமா மாறி 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 38 ட்ரில்லியன் கடன், 39 ட்ரில்லியன் இந்த வருஷம் கட்ட முடியலன்னா ஒரு வருஷம் 1 ட்ரில்லியன் வந்து நீங்க லோனே கட்டிட்டு இருக்கீங்க. லோன் மொத்தமே 1.5 ட்ரில்லியன் வருது, லோனோடைய இன்ட்ரெஸ்ட் மொத்தமே. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க கட்டவே முடியலன்னா ஆட் பண்ணிட்டே வாங்க, 40 ட்ரில்லியன் வந்துடும் வச்சுக்கோங்க 2 வருஷத்துல. ஸோ அப்ப நீங்க மாற்ற வேண்டியது இந்தியாவில் அல்ல, பிரிக்ஸ் நாடுகள் அல்ல, நீங்க மாற்ற வேண்டியது உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் சரியில்லை. உங்க ஊர்ல, எங்க ஊர்ல ஆட்சியெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஸோ 12 வருஷத்துல என்னென்ன growthன்னு காமிக்க முடியும். நீங்க லாஸ்ட் 12 வருஷத்துல எவ்வளவு கீழே போனதுனால உங்க நாட்டை சரி நீங்க வந்து அடுத்த நாட்டை கவிழ்ப்பதற்காக உங்கள் நாட்டில் அந்த நாட்டோடைய இந்த மாதிரி ஒரு 10 பேரை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு நீங்க பண்றீங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அமெரிக்காவும் சரி கனடாவுமே இந்த வேலையை முன்னாடி பார்த்துட்டு இருந்தது. இப்ப வந்து மாக்காணி வர்றதுக்கு வரும் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ் பிரதமர், அவர் பேர் என்ன மறந்துட்டேன், நல்ல அப்ப ஆள போறான் தமிழ பாட்டெல்லாம் கூட போடுவாங்க அவருக்கு. இதுக்கு முன்னாடி கனடாவோட பிரதமர், ஆனா அவர் வந்து நம்ம ஊர்க்காரங்க போராளிங்கெல்லாம் ஜஸ்டின் ட்ரூடோ கரெக்ட். அவரை வந்து இந்த தமிழ் பிரதமர்னு சொல்லி அவர் இருக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இந்த ராபிட் டாக்ஸ், நான் அப்படிதான் சொல்லுவேன். ஸோ அந்த டாக்ஸ் எல்லாம் புடிச்சுன்னு வந்து உட்கார வச்சு அந்த ஊர்ல நல்ல சோறு போட்டு அங்க வந்து கொலைக்க வேண்டியது கடி கொடுன்னு சொல்ல வேண்டியது, இதுதான் அந்த ஆளோட வேலையை வச்சுட்டு இருந்தாரு. நல்ல வேலையா ஒரு கட்சியில அந்த ஒரு ஓரம் கட்டிட்டு அவரை இது பண்ணி விட்டாங்க. ஸோ இப்ப அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அது. ஸோ அப்ப நீங்க வந்து அமெரிக்கா வந்து வில் தே அக்செப்ட், நான் வந்து என்ன சொல்றேன், இந்தியாவில் வந்து ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி காக்ரோச் அமெரிக்கன் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சா அமெரிக்கா ஒத்துக்குமா? ஏன்னா ஊர் உண்மையிலே கேவலமான எக்கானமின்னு போயிட்டு இருக்கு. நான் சொல்லல, ஜி ஜின்பிங் சொல்லியிருக்காரு. ஸோ நான் என்ன பண்றேன், நம்மளுக்கு வேண்டப்பட்ட விரோதியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அவர் சொல்றதை அப்படியே எடுத்துக்கிட்டு அமெரிக்காவில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும்னு ஒரு நேட்டிவ் அமெரிக்கனை புஷ்னு வந்து இங்க உட்கார வச்சுட்டு, என்ன நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் ஏதோ பாவமா ஏதோ பழக்க தெரியாம உட்காந்துருக்காங்க இடத்த கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆளுங்களை. ஸோ அவங்கள ஒரு 10 பேரை புடிச்சுன்னு வந்து நம்ம ஊர்ல வச்சுட்டு இங்க இருந்து நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணா அமெரிக்கா ஒத்துக்குமா? ஒத்துக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்க வந்து 13 ஸ்டேட்டா இருக்கிறதும் இல்ல 50 மாநிலமாக இருக்கிறதும் இல்ல நீங்க 51வது மாநிலமா கனடாவை எடுத்துக்கிறதும் 52வது மாநிலமா வெனிசுலா எடுத்துக்கிறதும் 53வது மாநிலமா பனாமா எடுத்துக்கிறதும் 54வது மாநிலமா கிரீன்லாந்து எடுத்துக்கிறதும் 55வது மாநிலமா சவுதி அரேபியா எடுத்துக்கிறதும் இது எல்லாமே முதல்ல நீங்க 50 மாநிலமா இருக்கணும். ஆனா நீங்க இந்த மாதிரி அடுத்த உங்க ஃப்ரெண்டுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இஃப் யூ ஆர் அலோவிங் ஆல் தீஸ் நான்சென்ஸ் டு ஹேப்பன்,
ஹவு கேன் வி கால் தெம் ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளவுதான் ஒரே கேள்வி. இது அவர்கள் நட்பு கிடையாது. உண்மையிலே சொல்ல போனா அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசியில அமெரிக்கர்களுக்கு நட்பு என்பதே கிடையாது. ஏன்னா அமெரிக்கன் ஃபாரின் பாலிசி இப்ப இருக்கிறது டிக்டேட்டட் பை ஹென்ரி கிசிங்கர். ஹென்ரி கிசிங்கர் சாவதுக்கு முன்னாடி சொல்லிட்டு எழுதி வச்சிட்டாரு, அமெரிக்கா டசன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கா ஹேஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது இன்னைக்கு இந்தியா மீது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி சீனா மீது இருந்தது, அதற்கு முன் ஜப்பான் மீது இருந்தது, அதற்கு முன் ஜெர்மனி மீது இருந்தது, அதற்கு முன் பிரான்ஸ். இப்படிதான் அது இன்ட்ரெஸ்ட் மாறிக்கினே இருக்கும். அவ்வளவுதான். இன்னைக்கு ஜென்சி புரட்சி நம்ம ஊர்ல கொண்டு வரணும்னு சொல்லி ஏதோ 2-3 இடத்துல அவங்க சக்சஸும் பார்த்துட்டாங்க, விடுங்க. பட் ஸ்டில் சொல்றேன், அப்ப நீ வந்து உன் ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டுன்னு நீ சொன்னீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நடக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. இன்னொரு இந்தியாவுக்கு இது ஒரு சரியான அடி. ஏன்னா இப்போவாது புத்தி வந்து திருந்தி ஒழுங்கா ஐடி லாஸை வந்து மாத்துங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லாவை வந்து ஒழுங்கா மாத்துங்க. அதை மாத்தாம நீங்க இந்த மாதிரி விஷயத்த 148 கோடி பேர் இருக்கும், இதை வந்து வேற நாட்டோடைய சோசியல் மீடியா நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். ஏன் நம்ம ஊர்ல அறிவே கிடையாதா? இல்ல நம்ம ஊர்ல திறமையே இல்லையா? இல்ல நம்ம ஊர் பசங்களுக்கு திராணியே இல்லையா? சைனாவை பேன் பண்ணோம், ஓகே ஃபைன் குட். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மாற்றாத ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம பேசுற இந்த காணொலி எதுல வரப்போகுது? யூடியூப். அவ்வளவுதான். சோ அப்ப வேற ஏதாவது இடம் இருக்கா? இல்ல. யோசிங்க, இப்போவாது யோசிங்கன்னு தான் சொல்றோம். நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் சரி, நம்மளுடைய மாணவர்களுக்கும் சரி, நம்மளுடைய என்ன சொல்றது எல்லா டெக்கீஸ்க்கும் சொல்றோம், நீங்க ஒர்க் பண்ணுங்க, சம்பாதி. ஆனா மீன் வைல் we have to build very strong social media inside India. இண்டிஜினஸா நம்ம கிட்ட இருக்கணும். நாளை அவன் வந்து ப்ராப்ளம் வருது, நான் கடை கட்டின்னு கிளம்புறான்னா கிளம்புறான்னு சொல்லி அனுப்பிடணும். இல்ல கிளம்பி அனுப்புறதுக்கான டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்புன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவன் கிளம்புறான்னும் போது நம்ம ஊர் பசங்க எல்லாம் பாரு, இந்த மாதிரி மோடி சொல்லிட்டாரு, இந்த டிக்டாக் போது எல்லா பொண்ணுங்களும் இந்த பசங்க எல்லாம் அழுதானுங்க, போயிட்டு பாரு மோடி சொன்னாரு, இந்த டிக்டாக் தூக்கிட்டாரு. அதாவது சில அரசியல் தலைவர்களும் சொன்னாங்க, மோடி வந்து என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் இந்த டிக்டாக்கையே பேன் பண்ணிட்டாருன்ட்டு. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. இங்க இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமூகங்கள் வச்சு ஒரு பிபிபியாவது கொண்டு வாங்க, அட்லீஸ்ட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்து அதன் மூலமா ஒரு சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸ் கிரியேட் பண்ணி இண்டிஜினஸா நீங்க சைனாவால பண்ண முடியுது இல்ல? சரி, சைனாவையும் இந்தியாவும் நான் ஏன் ஈக்குவேட் பண்ண மாட்டேன்னா இதுல தான் பண்ண மாட்டேன். அவனும் நானும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு, நான் இனிமேல் தான் டெவலப் பண்ணணும். அதுவும் இல்லாம அங்க இருக்கிறது என்ன சொல்றது, அவன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அந்த நாட்டுக்கு வந்து பற்றோட இருக்கான். இங்க இருக்கிறவன் இங்க இருந்து போனவன் திரும்ப வர மாட்டேங்கிறான். அங்க இருக்கிறவன் போறான், படிக்கிறான், அமெரிக்கால திரும்ப வரான், அந்த ஊர்ல ஆரம்பிக்கிறான். பியூஐடி கீழே தள்ளிடுச்சு டெஸ்லாவை. அந்த வருத்தம் தான் நீ எலான் மஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய இதெல்லாம் இருக்கு, என்ன சொல்றது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வருது. ஆனா பியூஐடி மாதிரி இல்லையே. ஸோ வி ஹாவ் டு பி a very strong competitor to China. அதனால நீங்க ஒரு பக்கம் நீங்க அமெரிக்காவை பார்த்தாலும் அந்த டெக்னாலஜியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி வேணும். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது வந்து மேபி டீப் ஸ்டேட்டோடைய ப்ராடிகல் சைல்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் அது இல்லாம அந்த டெக்னாலஜி எப்படி வந்தது, அந்த மாதிரி அவனுக்கு வந்து அது வெப்பனைஸ் பண்ண முடியுது இல்ல. ஸோ இதை வந்து இன்னைக்கு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது மாதிரி நிறைய வரும். இன்னைக்கு கரப்பாம்பூச்சி வந்திருக்கு, நாளைக்கு நாக்குப்பூச்சி வரும், நாளைக்கு வந்து வேற ஏதாவது கீரிப்புள்ள வரும், ஏதாவது ஒன்று கொண்டு வருவானுங்க. ஆனா now we have seen this, so it is high time we dismantle all these things. அவ்வளவுதான். நாம புதுசா ஒரு டெக்னாலஜி நாம வந்து ஆரம்பிக்காம, இப்ப எல்லாத்துக்கும் மாற்று நம்ம வந்து தயாரிக்காம நாம வந்து இந்த போரில் வெற்றி பெற முடியாது. போர்களில் பல விதங்கள் இருக்கிறது. அதாவது நீங்க வார்ஃபேர்ல எடுத்துட்டீங்கன்னா அகைன் சைனீஸ் எக்ஸாம்பிள் தான் நம்ம கொடுக்கணும். அதாவது த அன்ரெஸ்ட்ரிக்டட் வார்ஃபேர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதை எழுதுந்து 2 சைனா நாட்டுடைய 2 ராணுவ அதிகாரிகள் சேர்ந்து எழுதின புத்தகம். அதை தான் உலகம் முழுக்க அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எல்லா இடத்துலயுமே, அந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் வார்ஃபேர். அதுல இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றதும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த வார்ஃபேர். அதுல நம்ம தோக்க கூடாது. நம்ம வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல ஜெயிச்சிட்டோம், ஆனா இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல நம்ம தோத்துட்டோம், டு பி ஃப்ராங்க். ஏன்னா பாகிஸ்தானுடைய ஹேண்டில்ஸ் வந்து இந்தியாவுடைய நியூஸ் பேப்பர் ஏஜென்சிஸ் எல்லாத்துலயும் போய் ஆன்னு விடுவானுங்க, தப்பா எழுதுவானுங்க. நம்ம ஆளுங்க உண்மையில நம்ம ஆளுங்களுக்கு வேலை இருக்கு, அவங்களுக்கு வேலையே கிடையாது. அவன் பிச்சை எடுக்கிறது தான் வேலை. பிச்சை எடுத்துட்டு இந்த வேலையை ட்வீட் போட்டுன்னு உட்காந்துருக்கானுங்க அவங்களோட. ஆனா அந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ற, அதாவது அந்த இடத்துல நம்ம பதிலடி கொடுப்பதற்காக we need a very strong framework. இப்ப இந்தியாவில் நீ இருக்குதுன்னா இதை கமெண்ட் பண்ணு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேம்வொர்க் கொடு. அவனை இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் வரவிடாம பண்ணு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இனிமேல் நம்ம இதை யோசிக்காம அதற்கான ஒரு கான்கிரீட்டா ஒரு பிளானும் ஆக்ஷனும் இல்லாம நாம இந்த கர்ப்பாம்பூச்சியை
அடிச்சு தான் நம்ம அடிச்சு போட்டோம். பட் ஸ்டில் அகைன் கரப்பாம்பூச்சி வந்து செத்தாம நடிக்கும். அகைன் இட்ஸ் நாக்டர்னல். வெளிச்சம் வந்தோன்னா ஓடி ஒழிஞ்சிக்கும். இப்போ வெளிச்சம் பட்டிருக்கு கரப்பாம்பூச்சி மேலே, அந்த கரப்பாம்பூச்சி போய் ஓடி போய் ஒழிஞ்சிருக்கு. அந்த கரப்பாம்பூச்சி எப்போ வேணா வெளில வரும். அன்லஸ் அன்டில் நல்ல ஒரு உள்நாட்டிலேயே தயாரிச்ச அந்த பேகான்னாலும் தெரியும், ஃபாரின் கம்பெனி தான். நல்ல கரப்பாம்பூச்சியை ஒன்று தொடப்பு கட்டை, அதை கரப்பாம்பூச்சி எதோட ஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா? கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கு நம்ம ஊரில் தொடப்பம் வச்சிருப்போம். ஆனால் கரப்பாம்பூச்சியும், அதாவது வேலியே பயிரை மேய்ந்தா போல என்ன மாதிரி, கரப்பாம்பூச்சியும் தொடப்பமும் ஒன்றா இருக்கும் நம்ம சத்தியமாக தெரியல. போட்டோக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்ட மாதிரி தொடப்பத்து பின்னாடியே வந்து தொடப்பத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுன்னு இருக்கு, அவ்வளவுதான். ஸோ நம்ம மாற்ற வேண்டியது என்னன்னா, இப்போ வேக்யூம் கிளீனர் வந்துச்சு, தொடப்பத்து தூக்கி ஓரமாக போட்டு வேக்யூம் கிளீனர் மாத்துங்கன்னு நான் சொல்றேன்.